Hello students, today we are going to do revision paper 2 from your grade 11 workbook. இன்னைக்கு நாங்க வந்து உங்களோட grade 11 workbookல உள்ள revision paper 2 தான் செய்ய போறோம். இந்த revision paperல என்ன sections எல்லாம் நாங்க cover பண்ண போறோம்ங்கறத நாங்க பாப்போம். So, we will be looking at several different sections in this revision paper. First one is opposites. எதிர்ச்சொற்களை நாங்க இந்த செக்ஷன்ல ஒருக்கா ரிவைஸ் பண்ணுவோம். Reported speech, நாங்க அதே நேரத்துல passive verbs and giving directions ஐ நாங்க இந்த செக்ஷன்ல பாப்போம். டிரெக்ஷன்ஸ் கொடுக்கறதுண்டா எப்படி நாங்க வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்க உங்களோட வீட்டுக்கு எப்படி வாரதுண்டு ஒரு டெலிஃபோன்லயோ இல்லாட்டி நேர்ல சந்திக்கிற நேரமோ நீங்க எப்படி நீங்க வழிகாட்டுவீங்க அதை தான் நாங்க வந்து இந்த செக்ஷன்ல நாங்க ஒருக்கா பார்க்க போறோம். அதே நேரத்துல இந்த செக்ஷன்ல ரெண்டு ரைட்டிங் ஆக்டிவிட்டி இருக்கு. ஷார்ட் ரைட்டிங், ஒரு பேராகிராஃப் இருக்கு, அதே நேரம் நோட் ரைட்டிங்கும் இருக்கு. அதை நாங்க ஞாபகப்படுத்தி கொள்ளணும். உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து O level பேப்பர்ல வந்து ஒரு பார் கிராஃபோ இல்லாட்டி ஒரு பை சார்ட்டோ கொடுத்து உங்களை அதை டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. அதையும் நாங்க இந்த ரிவிஷன் பேப்பர்ல ஒருக்கா ரிவைஸ் பண்ணுவோம். Now, let's start with the first activity. Fill in the blanks with the most suitable words. For example, these dishes are dirty. Let's wash them. அதாவது let's wash them என்றதை வச்சு தான் நீங்க இதுல clean-ஆ dirty-ஆ அது வந்து opposite words அதை நீங்க வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒரு clean-ஆன பிளேட்டை நீங்க திருப்பி கழுவ போறதில்ல, ஒரு டர்ட்டியான பிளேட்டை தான் நீங்க திருப்பி கழுவுவீங்க இல்லையா? So let's look at the first one. Your cup is blank. Shall I pour you some tea? நான் கொஞ்சம் உங்களுக்கு டீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊத்தவான்னு கேட்குறாங்க. அப்போ your cup is empty. எம்டியான கப்பில் தான் இன்னும் அதிகமாக ஃபில் பண்ண முடியும். Alexander the Great had many blank. He conquered many countries. அவர் நிறைய நாடுகளை கைப்பற்றினால அவருக்கு victories கிடைச்சிருக்குமா இல்ல defeats தோல்வி கிடைச்சிருக்குமா? victories. Eat a lot of green leaves. They are very blank. நிறைய இலை கீரை வகைகளை நீங்க சாப்பிடணும். ஏன்? they are nutritious, சத்தானவை, unwholesome, சத்தில்லாதவை, அது வந்து nutritious. He is a blank musician. Many people like his songs. நிறைய பேருக்கு அவரோட பாடல்களை பிடிக்கிறனால அவர் பாப்புலர் இல்லாட்டி அன்பாப்புலரா? பிரபலமானவரா பிரபலம் இல்லாதவரா? பிரபலமானவர். So we need to write he is a popular musician. Everything is ready. We can blank the marathon. எல்லாம் தயார் நிலையில இருக்கு. அப்ப நாங்க இந்த marathon ஓட்ட போட்டியை இப்ப ஆரம்பிக்கலாம். We can start the marathon. இப்படி வாசிச்சு சரியா விளங்கி நீங்க இந்த blanks வந்து நீங்க கரெக்டான வேர்ட்ல நீங்க வந்து fill பண்ணணும். Second activity, read the letter and complete the required information. This is extracting information. இப்போ நாங்கள் வந்து லெட்டரை சரியாக வாசித்து பின்னுக்கு கேட்டிருக்கிற கேள்விகளை வந்து நாங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். 23rd First Cross Street, Eldenia, 4th November 2015. Class teacher, grade 11C. இப்போ இது யாருக்கு எழுதப்பட்ட கடிதம்? கிளாஸ் டீச்சர், grade 11C கிளாஸ் டீச்சருக்கு எழுதப்பட்ட கடிதம். Dear Miss Pereira,
Please excuse my daughter Vihanga Jayawardena for being absent from school on the 1st, 2nd and 3rd of this month. இப்போ இது ஒரு எக்ஸ்கியூஸ் லெட்டர். அப்போ என்ன கேட்குறாங்க, இந்த விஹங்கா ஜெயவர்தனை வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த மாதத்தில் வரலை, அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று கொடுங்க. She had fever and a sore throat and had to be kept in bed for 2 days. அவங்களுக்கு வந்து காய்ச்சலாகவும் தொண்டை கரகரப்பாகவும் இருந்தனால அவங்க 2 நாள் படுக்கையில் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. Thanking you, yours faithfully, அருணி விஜயவர்தன. இப்போ யார் யாருக்கு எழுதின கடிதம்? அருணி விஜயவர்தனா தாய் வந்து அவங்களோட மகளோட கிளாஸ் டீச்சருக்கு எழுதின கடிதம். இப்போ நாங்கள் இந்த கேட்டிருக்கிற கேள்விகளை நாங்கள் ஃபில் பண்ணணும். So this letter was written by whom? By Aruni Jayawardena. The date on which it is written, எந்த டேட்ல எழுதியிருக்காங்க? 4th November 2015. It is written to, யாருக்கு எழுதப்பட்ட கடிதம் இது? Class teacher of grade 11C. The purpose of the letter, என்ன காரணத்துக்காக இது எழுதப்பட்ட கடிதம்? இது ஒரு எக்ஸ்கியூஸ் லெட்டர். என்னத்துக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காங்க? அவங்களோட மகள் வந்து 3 நாள் ஸ்கூலுக்கு அப்சென்ட்ன்றனால. The requesting an excuse for her daughter being absent. The reason for Vihanga's absence, ஏன் விஹாங்கா வந்து ஸ்கூல் போகாம 3 நாள் வீட்டில் இருந்தாங்க? Fever and sore throat. The relationship between Vihanga and Aruni, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார்? Yours faithfully Aruni. அப்போ excuse my daughter, அப்போ mother and daughter. Let's look at activity 3. Ramzi, Sashi and Anuradha are friends. Ramzi needs to visit Sashi and phone Anuradha to ask for directions for Sashi's house. இப்போ ராம்சி, சசி, அனுராதா 3 பேரும் நண்பர்கள். அப்போ ராம்சி வந்து சஷியோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஃபோன் பண்ணி சஷிகிட்ட கேட்குறார், எப்படி நான் உங்களோட வீட்டுக்கு வரதுன்னு கேட்குறாரு. Refer to the map and write the telephone conversation between Anuradha and Ramzi. Imagine Ramzi is at the main street near the church. அப்போ ராம்சி வந்து அனுராதா கிட்ட கேட்குறார், எப்படி சஷியோட வீட்டுக்கு போகிறதுன்னு. அப்போ ராம்சி வந்து எங்கே நிற்கிறாரு? மெயின் ஸ்ட்ரீட்டில் சர்ச் பக்கத்தில் இருக்கார். இதுதான் மேப். இங்கே தான் இருக்கிறாரு ராம்சி. அப்போ அவர் என்ன செய்யணும்? இங்கே இருக்கு சஷியோட வீடு. அப்போ சஷியோட வீட்டுக்கு போகிறது எப்படி போகிறது? மெயின் ஸ்ட்ரீட்டால் போய் டர்ன் மெயின் ஸ்ட்ரீட்டால் போய் எந்த பக்கம் டர்ன் பண்ணணும்? அவர் வந்து அவரோட வலக்கை பக்கம் டர்ன் பண்ணி மறுபடியும் அவர் வந்து ஒரு டர்ன் எடுக்கணும். இடக்கை பக்கமாக வலக்கை பக்கமாக? மறுபடி வலக்கை பக்கம் எடுத்து வலது பக்கம் டர்ன் பண்ணி சஷியோட வீடு தான் 2வது வீடு, 2வது வீட்டுக்கு போகணும். இப்படி தான் நாங்கள் வந்து டிரெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதே நேரம் ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் எடுத்த உடனே டிரெக்ஷன்ஸ் கேட்க போகிறது இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு கொஞ்சம் பேசிட்டு தான் நீங்கள் வந்து டிரெக்ஷன்ஸ் கேட்பீங்க. இப்போ அதனால் நாங்கள் வந்து எப்படி ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் ஆரம்பித்து டிரெக்ஷன்ஸ் கேட்குறதுன்னு பார்ப்போம். Hello Anuradha,
ஹலோ அனுராதா ஸ்பீக்கிங் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹாய் அனுராதா, ரம்ஜி ஹியர். நான் வந்து ரம்ஜி பேசுகிறேன்னு அவர் சொல்கிறார். ஓ ஹாய், ஐ டிடன்ட் நோ இட் வாஸ் யூ. யூ ஆர் காலிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் நம்பர். ஓ எனக்கு தெரியலையே இது நீங்கள் வேறொரு நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. எஸ், திஸ் இஸ் மை மதர்ஸ் நம்பர். ஆர் யூ பிஸி நவ்? இது என் அம்மாவோட நம்பர். நீங்கள் கொஞ்சம் இப்போ வேலையாக இருக்கீங்களான்னு கேட்குறார். நாட் அட் ஆல், வாட் டு யூ வாண்ட்? இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கேன், உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறார். ஐ எம் அபவுட் டு கோ டு சஷிஸ் ஹவுஸ். அப்போ அனுராதா கேட்குறார், கேன் யூ டெல் மீ வேர் யூ காட் ஆஃப் த பஸ்? நீங்கள் எங்கே பஸ்ஸில் இறங்குனீங்கன்னு சொல்கிறீங்களா என்று கேட்குறார். அம்ஜி சேஸ், எஸ், த பஸ் ஹால்ட் நியர் த சர்ச். இப்போ நான் சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் நான் இறங்குனேன்னு அவர் சொல்கிறாரு. அனுராதா சேஸ், that's the correct halt. Then you walk towards Nugavela Junction for about 20 meters. Take the first turn to your left. முதல்ல நுகவெல்ல ஜங்ஷனுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு 20 மீட்டர் நடந்தீங்கன்றாலே அதுக்கப்புறம் நீங்கள் இடக்கை பக்கம் திரும்பணும். ஐ திங்க் ஐ ரிமெம்பர் தட் பிட்வீன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் த சினிமா. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கும் சினிமா தியேட்டருக்கு நடுவில் தானே அந்த ஸ்ட்ரீட் இருக்குண்டு. யூ ஆர் கரெக்ட், நீங்கள் சரியாக சொன்னீங்க. கீப் வாக்கிங் ஸ்ட்ரெயிட் ahead till you get to the junction with the clock tower. Turn to your right from there and turn again to your left. இப்போ முதலாவது கிளாக் ஜங்ஷனுக்கு போய் முதல்ல வலது பக்கம் திரும்பி மறுபடி இடது பக்கம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு. இஸ் இட் அ ஷார்ட் டிஸ்டன்ஸ்? அது வந்து நடக்கக்கூடிய தூரமானு தான் அவர் கேட்குறாரு. எஸ், ஆஃப் கோர்ஸ், ஒன்லி a few meters. Just opposite the divisional secretariat you will see அரளிய மாவத்து. கட்டாயமா அது நடந்தே போகலாம், ஒரு கொஞ்சம் தூரம் தான். டிவிஷனல் செக்ரட்டரியேட்டுக்கு முன்னுக்கு தான் நீங்கள் அரளிய மாவத்தை பார்ப்பீங்க. சஷிஸ் ஹவுஸ் இஸ் த செகண்ட் ஒன் இன் அரளிய மாவத்தை ஆன் யோர் ரைட். அப்போ சஷிட வீடு எங்கே இருக்குது? அரளிய மாவத்தையில் ரைட் சைடில் இருக்கிற ரெண்டாவது வீடு. தேர்ஸ் அ பிளாக் கேட் விச் இஸ் ஈஸிலி சேம். மேலதிகமாகவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கருப்பு கலர் கேட் போட்ட வீடு தான் அவங்களோட வீடு, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கிரேட், ஐ காட் இட். சாரி இஃப் ஐ டிஸ்டர்ப்ட் யூ. எனக்கு வந்து இப்போ வழி தெரிஞ்சிருச்சு, நான் வந்து உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா சாரி என்று சொல்கிறார். நாட் அட் ஆல், ஹேவ் ஃபன். தேங்க்யூ அனுராதா, பாய் பாய். இப்போ இப்படித்தான் நீங்கள் ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷனில் நாங்கள் ஆரம்பிப்போம், இப்படித்தான் நாங்கள் நிறைவு செய்வோம். அதே நேரம் ஒரு டிரெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் கிளியராக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் கிளியராக கொடுத்து நாங்கள் வந்து உதவி செய்யணும். Now let's look at the fourth activity. Read the poem and answer the questions. இப்போ எங்களுக்கு ஒரு poem கொடுத்துருக்காங்க, ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் எங்களுக்கு கேள்வியும் கேட்க போகிறாங்க. இப்போ நாங்கள் கவிதையை முதல்ல வாசிப்போம். The Little Old Lady by Rodney Bennett. That little grey-haired lady is as old can be. Yet once she was a little girl like me. இப்போ இந்த கவிதை வந்து யாரோட வாயிலிருந்து இந்த கவிதை வருது? யார் இந்த கவிதையை சொல்கிறாங்க? எழுதினது ராட்னி பென்னட்டா இருந்தாலும் நரேட்டர் யாரு? அ லிட்டில் கேர்ள். இவங்க தான் நரேட்டர். இப்போ இந்த கவிதையில் முதல் ஸ்டான்ஸா, முதல் பந்தியை நாங்கள் வந்து கவிதைன்னு வர நேரம் ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம். தட் லிட்டில் கிரே ஹேர்ட் லேடி. கிரே ஹேர், நரைச்ச முடி இருக்கிற அந்த லேடி வந்து இஸ் as old can be. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்பவே அவங்களுக்கு வயது போன ஒரு மூதாட்டி. yet once she was a little girl. ஆனால் ஒரு காலத்தில் அவங்களும் ஒரு சின்ன சிறுமியாக இருந்திருப்பாங்க, என்ன போல் ஒரு சிறுமியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு இந்த நரேட்டர், இந்த சிறுமி வந்து சொல்கிறாங்க. she liked to skip instead of walk. அவங்களுக்கு வந்து துள்ளி துள்ளி போகிறது, ஸ்கிப்பிங்கன்னா துள்ளி துள்ளி நடக்கிறது, அப்படித்தான் போயிருப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வாக்கிங், என்னென்னா வயது போன பிறகு உங்களுக்கு துள்ளி துள்ளி நடக்க முடியாது, நீங்கள் வந்து மெதுவாக தான் நடப்பீங்க. she wore her hair in curls. அவங்க வந்து அழகாக முடியை வந்து நல்லா சுருள் செய்து அழகாக அவங்க வந்து முடியை வந்து அலங்கரிச்சிருப்பாங்க என்று அவங்க சொல்கிறாங்க. இந்த சின்ன சிறுமி வந்து அந்த மூதாட்டியை பார்த்து நினைக்கிறேன். அந்த மூதாட்டி வந்து தன்னை போல ஒரு சிறுமியாக இருந்த நேரம் தன்னை மாதிரி தானே துள்ளி தெரிஞ்சிருப்பா, முடியை வந்து அழகாக வந்து கேர்ள் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருப்பா. she went to school at night 9 and played with other little girls. அப்போ வந்து அவங்களும் ஒரு காலத்தில் 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் மற்ற சிறுமிகளோட சேர்ந்து விளையாடி இருப்பாங்கன்னு அவன் நினைக்கிறா.
அதை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்றார். I wonder if in years and years some little girl at play who's very like what I am now will stop to look my way. அப்ப இவங்க இந்த நரேட்டருக்கு வந்து இன்னொரு ஒரு எண்ணமும் வருது. அதாவது இன்னும் எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு some little girl at play, என்ன போலவே ஒரு சிறுமி, விளையாண்டு கொண்டிருக்கிற சிறுமி என்னைய பார்த்து, எனக்கு ரொம்ப வயது போன பிறகு என்னைய பார்த்து இப்படி நினைப்பாவா, நான் இப்போ இந்த மூதாட்டியை எப்படி நின்று பார்க்குறனோ அதே போல் அந்த சிறுமி என்னைய எனக்கு வயசு போன பிறகு என்னைய நின்று பார்ப்பாங்களா அப்படின்னு அவ யோசிக்கிறாங்க. And think that grey-haired lady is as old can be, yet once she was a little girl like me. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இந்த சிறுமி நினைக்கிறா, அப்போ அந்த சிறுமி என்னைய பார்த்தும் இப்படித்தான் நினைப்பாவோ. தட் grey-haired lady, அந்த முடி நரைத்து போன அந்த மூதாட்டி வந்து இவ்வளோத்துக்கு எவ்வளோ வயசு கூடவா இருக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ வயசு கூட, ஒரு 70-80 வயசாக இருக்கிற நேரத்தில் அவங்களும் என்ன போல ஒரு சிறுமியாக இருப்பாங்களோ. இப்போ இந்த நரேட்டர் வந்து இப்போ உள்ள மூதாட்டியை பார்த்து எப்படி நினைக்கிறாங்களோ, நாளைக்கு வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வந்து தன்னை பார்த்தும் ஒரு சிறுமி இப்படி நினைப்பாவா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுதான் கதை. இந்த கவிதையில் என்ன சொல்ல வராங்க, என்ன மாதிரியான கருத்தை அவங்க கொண்டு முன் வைக்கிறாங்க. அப்போ கவிஞர் சொல்கிறார், இந்த வயது போகிறது, காலம் மாறுது, நாங்கள் வயது போகிறதுங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எல்லாருக்கும் வயசு போகும். சிறுமியாக இருக்கிறவங்க வந்து மூதாட்டியாக போகிறாங்க, சிறுவனாக இருக்கிறவங்க வந்து வயது போன வயோதிபராகவும் ஆகத்தான் போகிறாங்க. அதை வந்து நாங்கள் யாருமே தடுக்க முடியாது. அதே நேரம் இந்த சிறுமியோட எண்ணங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு மூதாட்டியை பார்த்து இவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்க. தனக்கும் ஒரு காலத்தில் வயசு போகும் என்ற அந்த உணர்வு, அந்த ஒரு ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம். Who is described in the first stanza? A grey-haired old lady. Is described in the first stanza. நாங்கள் வந்து ஃபுல் ஆன்சர்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். Who is the narrator of this poem? நாங்கள் பார்த்தோம், ஒரு சிறுமி தான் இந்த போயமோட narrator. The narrator of this poem is a little girl. Describe the old lady's childhood as described by the little girl. இப்போ இந்த வயது போன மூதாட்டியோட சிறு பிராயம் வந்து எப்படி இருக்குமென்று இந்த சிறுமி கற்பனை பண்ணாங்கன்றதை நாங்கள் எழுதணும். அப்போ அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா. அப்போ அந்த மூதாட்டியும் வந்து சிறுமியாக இருக்கிற நேரம் வந்து துள்ளி குதித்து ஓடி இருப்பாங்க. அதே நேரம் வந்து தலைமுடியை வந்து அழகாக கேர்ஸ் சுருள் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரம் அவங்களும் பாடசாலைக்கு போயிட்டு அவங்களோட வயது ஒத்தின சிறுமிகளோட விளையாண்டுருப்பாங்க. இப்போ நாங்கள் அதை எழுதுவோம். She liked to skip, wore her hair in curls, and played with other little girls. Write the line which implies that the lady is very old. Implies. இப்போ கவிதைன்னு வர நேரம் implies என்றது தான் ரொம்பவே முக்கியம். அதாவது கவிதை வந்து நாங்கள் டிரெக்டாக எப்பயுமே அந்த வார்த்தைக்கு வார்த்தை பார்க்கணும். எஸ், கட்டாயம் பார்க்கணும். ஆனால் அதையும் தாண்டி
ஒரு சில மீனிங் இருக்குது. இப்போ இந்த போயமில் நாங்கள் பார்த்தோம் as old can be என்ற அந்த வார்த்தை மூலம், அந்த வசனம் மூலமாக நாங்கள் எதை அறிஞ்சு கொள்கிறோம்? அந்த மூதாட்டி வந்து ரொம்பவே வயசு போனவங்கன்னு அறிஞ்சு கொள்கிறோம். அதுதான் அந்த லைனில் வந்து இம்ப்ளிகேஷன், இம்ப்ளைடு மீனிங், அந்த உள் அர்த்தம் வந்து அதுதான். இப்போ நாங்கள் அதை எழுதுவோம். Seeing the old lady makes the little girl think about something. What is it? அந்த மூதாட்டியை பார்த்தா அந்த சிறுமி என்ன நினைக்கிறாங்க? அவங்க வந்து தன்னைத்தானே கற்பனை பண்ணுறாங்க. தனக்கும் வயது போன பிறகு தன்னையும் இப்படி ஒரு சிறுமி வந்து பார்த்து, இவங்களும் இவ்வளோ வயசு போன மூதாட்டி, இவ்வளோ வயசு போயிருக்கு, அதே நேரம் இவங்களும் ஒரு காலத்தில் ஒரு சிறுமியாக தானே இருந்திருப்பாங்கன்னு நினைப்பாங்களோ என்று அவன் நினைக்கிறான். ஸோ லெட்ஸ் ரைட் தட். She visualizes herself as an old lady who will be observed by a little girl. Who is referred to as she, line 3, me, line 4. இப்போ she இதில் யாரு? she வந்து அந்த old lady, me வந்து the narrator. Seventh question. What are the images that come to your mind when you read the poem? அதாவது இந்த கவிதையை வாசிக்கிற நேரம் என்ன மாதிரியான பிக்சர்ஸ், இமேஜஸ், படங்கள், ஒரு கற்பனை உங்களுக்கு வருது? அதை நாங்கள் எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் we can say an old lady with gray hair. Next, we can think about a playful little girl. Poem சொல்ற அந்த narrator. Then, what's the image? A girl playing with her friends, skipping, having her hair in curls. இப்படி நீங்கள் எதுனாலும் எழுதலாம். நாங்கள் இதில் ஒன்று எழுதுவோம். Find the rhyming words in the poem. நிறைய rhyming words இருக்கு. நாங்கள் அதில் 2 எழுதுவோம். Me, be, girl, curl. How many stanzas are there in this poem? 4 இருந்தது. There are 4 stanzas in this poem. அப்படின்னு நாங்கள் full answers எழுதலாம். The 5th one. Underlined words in these sentences are either written or used incorrectly. Write them correctly. இப்போ பிழையா எழுதியிருக்கிற வார்த்தைகளை நாங்கள் வந்து சரிப்படுத்தி எழுதலாம். இது எந்த விதமான பிழையாகவும் இருக்கலாம். இது வந்து ஒரு எழுதியிருக்கிற விதம் பிழையாக இருக்கலாம், இல்லாட்டி கிராமர் வேர்ப் ஃபார்ம்ஸ் பிழையாக இருக்கலாம். அப்போ நாங்கள் சரியாக பார்த்து நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணுவோம். Nishadi brought a lovely bouquet of sunflowers to the classroom. இங்கே வந்து சன்ஃப்ளவர்ஸை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. சன்ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு கம்பவுண்ட் நவுன், அதனால கேப் விட்டு எழுதக்கூடாது. சன்ஃப்ளவர்ஸ் வந்து நாங்கள் சேர்த்து தான் எழுதணும். Our school cricket team are practicing for the match tomorrow. Cricket team. டீம் வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் வந்து நாங்கள் சிங்குலராக தான் பார்ப்போம்.
அப்போ நாங்கள் இங்கே ஆர் ப்ராக்டிசிங்னு எழுத முடியுமா? இந்த இடத்துல வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் அண்ட் வந்திருந்தா ஆர் ப்ராக்டிசிங்னு எழுதலாம். ஆனால் இது கிரிக்கெட் டீம் கலெக்டிவ் நவுன்றனால நாங்கள் இஸ் ப்ராக்டிசிங்னு தான் எழுதணும். The paddy cultivation in Sri Lanka main depends on rainfall. Paddy cultivation, cultivation என்ற action, அது ஒரு verb. அப்போ in Sri Lanka main என்று நாங்கள் describe பண்ண முடியுமா? இல்லை, அது adverb-ஆ இருக்கணும். ஸோ இங்கே நாங்கள் mainly என்று எழுதணும். All my classmates visited me when I was sick. Again, classmates is a compound noun, so there's no gap between class and mates. இது ஒரு compound noun. அதனால sunflowers மாதிரியே நாங்கள் இதையும் வந்து சேர்த்து தான் எழுதணும். The board of director agreed to expand the enterprise. The board of director. Again, board வந்து ஒரு collective noun. அப்போ நாங்கள் வந்து போர்ட் ஆஃப் டிரெக்டர்ன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்னா போர்டுன்னு நீங்கள் சொல்கிற நேரமே அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ். ப்ளீஸ் ஸ்டோர் த குட்ஸ் செப்பரேட். ப்ளீஸ் ஸ்டோர். ஸ்டோரிங்ன்றது ஒரு ஆக்ஷன். அதை டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஒரு அட்வர்பாக இருக்கணும். அப்போ செப்பரேட்ன்றது வந்து செப்பரேட்லி அண்டில் இருக்கணும். ஃபைனலி யூ கேன் அப்ளிகேஷன் ஃபார் த லைப்ரரி மெம்பர்ஷிப். இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து நாங்கள் வேர்ப் தான் எழுதணும், வேர்ப் ஃபார்ம். ஸோ யூ கேன் அப்ளைன்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. Write a paragraph about a national or religious festival celebrated in Sri Lanka. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய தேசிய மத சார்ந்த பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதணும். யூஸ் about 50 words, include the following. இப்போ நீங்கள் 50 வார்த்தைக்குள்ளே நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும்? Who celebrates it? யாரெல்லாம் கொண்டாடுறாங்க? Its significance, அதோட முக்கியத்துவம் என்ன? When it is celebrated, எப்போ இது கொண்டாடப்படுது? How it is celebrated, எப்படி கொண்டாடுறாங்கன்னு எழுதணும். சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர். சிங்கள தமிழ் புது வருஷம், சித்திரை புத்தாண்டு வந்து சிங்களவர்களும் தமிழர்களும் கொண்டாடுற ஒரு பண்டிகை. அதை பற்றி நாங்கள் விவரிப்போம். சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் நேஷ்னல் ஃபெஸ்டிவல் இன் ஸ்ரீலங்கா. இப்போ சிங்கள தமிழ் புது வருஷம் தான் வந்து இலங்கையில் வந்து மிக பிரபலமான ஒரு பண்டிகை. It is celebrated by the Sinhala and Tamil communities. அது வந்து இந்த பண்டிகையை வந்து சிங்களவர்களும் தமிழர்களும் கொண்டாடுறாங்க. There are many customs and rituals connected to this festival. இந்த பண்டிகையோட வந்து நிறைய கஸ்டம்ஸ், அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த பண்டிகைக்காக செய்வோம். இந்த பண்டிகை தொடர்ந்து செய்வோம். மருத்து நீர் வச்சு குளிக்கிறதெல்லாம் வந்து ஒரு கஸ்டம் அண்ட் ரிச்சுவலாக நாங்கள் பார்க்கலாம். Everything is done according to auspicious times. நல்ல நேரம் பார்த்து தான் இந்த நாளில் எல்லா விஷயங்களுமே நடக்கும். People wear new clothes, exchange food and strengthen relationships during the time of this festival. எல்லாரும் வந்து புத்தாடை அணிந்து தின்பண்டங்கள் உணவெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, பகிர்வாங்க அவங்களோட அயலவர்களோட உறவினர்களோட. அப்படி செய்கிறனால அவங்க வந்து அவங்களோட உறவை வந்து இன்னும் பலப்படுத்தி இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க. 7th one, match the statements or questions with appropriate responses. இப்போ நான் வந்து கரெக்டான கேள்வியோட கரெக்டான பதிலை வந்து நாங்கள் வந்து இணைக்கணும். முதல்ல வாசித்து பார்ப்போம். I can't come to school today. I have a terrible cold. எனக்கு இன்னைக்கு பாடசாலைக்கு வர முடியாது, ஏன்னா எனக்கு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு தடிமல் இருக்கு. Be careful, that path is slippery. கவனமாக போங்க, அந்த பாதை வந்து கொஞ்சம் வழுக்கலாக இருக்கு. I found a stray puppy and took it home. நான் வந்து தெருவோரத்தில் ஒரு அனாதையான ஒரு நாய்க்குட்டியை பார்த்து நான் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனேன். Did you enjoy the movie last night? நீங்கள் நேற்று அந்த படத்தை வந்து
ரசிச்சிங்களான்னு கேட்குறாங்க. I would like to register for the English diploma. நான் வந்து இங்கிலீஷ் டிப்ளோமா படிக்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன்னு இருக்கு. இந்த பக்கத்தை நாங்கள் பார்ப்போம். I'm sorry to hear that. Get well soon. கேட்கவே ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்கள் வந்து திரும்ப ஆரோக்கியமாக இருக்கணும். Well, no, it was boring. இல்லை, அது வந்து ரொம்பவே போர் அடிக்கிற படமாக இருந்துச்சு. You should get him vaccinated for rabies. நீங்கள் வந்து அவரை வந்து ரேபீஸுக்கு எதிராக தடுப்பூசி போடணும். Complete this application and send it by registered post. இந்த விண்ணப்பத்தாளை நிரப்பி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பி வைங்க. Thanks for the warning. I'll be careful. எனக்கு எச்சரிக்கை செஞ்சதுக்கு நன்றி, நான் வந்து கவனமாக போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் இணைப்போம். I can't come to school today. I have a terrible cold. அப்போ இப்படி ஒருத்தர் சொல்கிற நேரம் நாங்கள் என்ன சொல்லுவோம்? I'm sorry to hear that. Get well soon. Be careful. That path is slippery. இப்படி யாராவது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தா நாங்கள் என்ன சொல்லுவோம்? Thanks for the warning. I will be careful. I found a stray puppy and took it home. அப்போ தெருவிலிருந்து நாங்கள் வந்து அனாதையாக்கப்பட்ட ஒரு நாயை கொண்டு வர நேரம் கட்டாயம் அதுக்கு தடுப்பூசியெல்லாம் போடணும். அதனால் you should get him vaccinated for rabies will be the correct response. Did you enjoy the movie last night? படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறதுக்கு நாங்கள் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம், இல்லை போரிங்காக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். I would like to register for the English diploma. அப்படி சொன்னீங்கன்னா அவங்க வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. ஸோ கம்ப்ளீட் திஸ் அப்ளிகேஷன் அண்ட் சென்ட் இட் பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படின்னு பதில் கொடுப்பாங்க. நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த 8th activity. Your father or mother has got some passes to see a one-day cricket match between Sri Lanka and another country. அப்போ உங்களோட அம்மாவோ இல்லாட்டி அப்பாவுக்கோ வந்து பாஸ் கிடச்சிருக்கு, ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கு. அப்போ எதுக்கு கிடச்சிருக்கு? இலங்கையும் இன்னொரு நாடும் ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர் இஸ் அனேபிள் டு கோ பிகாஸ் ஹி ஆர் ஷீ ஹேஸ் ஹிஸ் ஆர் ஹர் அப்கமிங் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ். ஆனால் உங்களோட அக்கா, அண்ணா அல்லது தம்பி, தங்கச்சி யாரோ ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வந்து வர முடியலை. ஏன் வர முடியல? அவங்க வந்து அவங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக படிச்சுக்கொண்டு இருக்காங்க. ரைட் அ நோட் இன்வைட்டிங் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு கோ வித் யூ. நீங்கள் என்ன நோட் எழுத போகிறீங்க? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்களோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு நோட் எழுத போகிறீங்க. அவங்கள இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்க உங்களோட வர சொல்லி. இன்க்ளூட் த டே, த டேட், த நேம் ஆஃப் த ஒப்போனன்ட் டீம், த பிளேஸ் எக்ஸெட்ரா. இப்போ இவங்க சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு நோட் ஒன்று எழுதுவோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன பேரும் எழுதலாம். அருண். And how can we start this note? We can start with my mother got some passes. அப்போ நாங்கள் அதை எழுதணும். My mother has got some passes to watch the Sri Lanka versus அப்போ நீங்கள் ஒப்போனன்ட் டீமாக யாரையும் எழுதலாம். ஸ்ரீலங்கா versus நியூசிலாந்து. நியூசிலாந்து ODI at பல்லேகல ஸ்டேடியம். இலங்கையில் இருக்கிற ரொம்பவே பிரபலமான ஒரு கிரிக்கெட் மைதானம் தான் இது. இதுக்கு பிறகு நீங்கள் என்ன எழுதலாம்? இதுக்கு பிறகு நீங்கள் வந்து டேட், என்ன தேதி இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு எழுதலாம். இட் வில் பி ஆன் 25th. என்ன டேட்னால நீங்கள் இதில் எழுதலாம் 25th June. Then we can write since
my brother or sister. Since my sister is studying for her university exams, we can write, you can join us. இப்போ நீங்கள் இன்வைட் பண்ணிட்டீங்க. இன்வைட் பண்ண பிறகு என்ன சொல்லுவீங்க? ஸோ நாங்கள் வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்போம் இல்லையா, கட்டாயம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் ட்ரை டு கம். What else can we write and finish or end this note? I hope your parents will give permission. எப்படி நிறைவு செய்யலாம்? love and போட்டு உங்களோட பேரை எழுதலாம். நீங்கள் இதில் எந்த பேர்னாலும் எழுதலாம். கமல் ஓ எந்த பேர் வேணாலும் நீங்கள் இங்கே போட்டு எழுதலாம். இப்போ எல்லா தகவலையும் இன்க்ளூட் பண்ணி நாங்கள் ஒரு நோட் ஒன்று எழுதியிருக்கோம். 9th activity. This is how 5 students gave their ideas for the English Literary Association meetings. Convert the sentences into reported speech. Reported speech, indirect speech. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Indirect speech என்றா நீங்கள் வந்து ஒரு ஆள் சொன்ன விஷயத்தை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுற நேரம் வந்து ஒரு சில விஷயங்கள் மாறும். டென்ஸ் மாறும், மோடல் வெர்பண்டா மாறும், டைம் ரெஃபரன்ஸ் மாறும், இப்படி ஒரு சில விஷயங்கள் மாறும். ப்ரோனவுன்ஸ் மாறும். அதெல்லாம் மாற்றி அவங்க சரிவர எழுதணும். முதல்ல என்ன விஷயம் என்று நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். சமிதா, I would like to sing a song. இப்போ சமிதா சொல்கிற வசனத்தில் எதெல்லாம் மாறும்? I வந்து மாறும். Radha and Anu say, we can sing a duet. We and can. அந்த ரெண்டும் மாறும். அதே மாதிரி Brian says, I have already prepared a speech. அதுலேயும் என்ன மாறுதுன்னு நாங்கள் எழுதுகிற நேரம் பார்ப்போம். Rizna says, our class will do a playlet. Hansini and her friends say, we are doing a language game. Senani says, I'm going to recite a poem by William Blake. இப்போ இது எல்லா வசனங்களும் வந்து ஒரு டென்ஸில் இருக்குது. அதை நாங்கள் சரிவர மாற்றி எழுதுவோம். So for example, Samita said that he would like to sing a song. அப்போ I would like to sing a song வந்து he என்று மாறும். இப்போ Radha and Anu said that we வந்து they மாறும், they could sing a duet. அதை duet என்றும் சொல்லுவாங்க. What did Brian say? இப்போ Brian என்ன சொன்னாருன்னு நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். I have already prepared a speech. I have already prepared a speech. அது வந்து present perfect tenseல இருக்கிறனால அதை நாங்கள் past perfect tenseக்கு மாற்றணும். So we can write, Brian said that he had already prepared a speech. Rizna, what did Rizna say? Rizna said, our class will do a playlet. Rizna said that our என்றது வந்து எப்படி மாறும்? நாங்கள் வந்து our class என்றது வந்து Rizna said that their class would do a playlet என்று மாற்றலாம். ஆனால் இதில் வந்து Rizna வந்து அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறனால நாங்கள் வந்து இதை வந்து சுலபமாக மாற்றலாம்.
her class would do a playlet. Hansini and her friends said that முதலாவது நாங்க அது எழுதணும். we are doing. அப்ப இது present continuousல இருக்கிறது வந்து நாங்க past continuousல எழுதணும். that they were doing a language game. Senani said that she was going to recite a poem by William Blake. அப்ப சேனானி சொன்னது வந்து எந்த டென்ஸ்ல இருந்தது? அது வந்து present continuous tenseல இருந்துச்சு. அதை நாங்க இப்ப past continuous tenseக்கு மாத்திருக்கோம். She was going to ன்னு மாத்திருக்கோம். Complete the story. Now, story writing activity. Rajiv was sitting in his garden, training his binoculars on the woods nearby, hoping to catch a glimpse of a golden oriole. Catch a glimpse. அப்ப ராஜீவ் வந்து பைனாக்குலரை வச்சுக்கொண்டு என்னத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்? ஒரு கோல்டன் ஓரியோல், ஒரு விதமான ஒரு மிருகத்தை பார்க்கறதுக்காக அவர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். His sister told him that she had twice seen one recently. அவரோட சிஸ்டர், அக்கா அல்லது தங்கையாக இருக்கலாம், சொல்லியிருக்காங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அந்த மிருகத்தை வந்து அவங்க வந்து ஆல்ரெடி 2 தடவை பார்த்துட்டாங்க. ராஜீவ் loved bird watching. அப்போ ராஜீவுக்கு வந்து பறவைகளை பார்க்குறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். and he didn't want to miss seeing that one. அப்போ ராஜீவுக்கு வந்து அந்த பறவையை திருப்பி பார்க்கணும், அந்த கோல்டன் ஓரியோல் என்ற பறவையை பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தனா அவர் வெயிட் பண்ணிக்கொண்டே இருந்தார். இப்போ இந்த கதையை நாங்கள் எப்படி கொண்டு போகலாம்னு பார்ப்போம். Suddenly his binoculars captured something different. திடீரென்று அவர் பைனாகுலர் மூலமாக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்த்தார். Trees and branches were swaying as if something large was moving against them. அப்போ மரங்கள் எல்லாம் வந்து ரொம்பவே வேகமாக அசைய தொடங்கிச்சான். ஏதோ பெரிய ஒரு மிருகம் வந்து அதனூட போகிற மாதிரி. ராஜீவ் got excited. ராஜீவுக்கு நல்ல எக்ஸைட்மெண்ட், அதாவது அவர் வந்து நல்லாவே உணர்ச்சி வசப்பட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக ஆகிட்டார். He thought that he was going to see what he was waiting for. அவர் வந்து இவ்வளோ நேரம் என்னத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்? ஒரு கோல்டன் ஓரியோலை பார்க்க. அந்த பறவையை பார்க்கத்தான், அந்த பறவை தான் இப்படி வருதுன்னு அவர் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தார். He waited impatiently. அவர் ரொம்பவே அவசரமாக, அதாவது ரொம்பவே அந்த நிதானமே இல்லாமல் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து உடனே பார்க்கணும். But it was a large wild cat aiming at its prey. அப்படின்னா அவர் பார்த்தது என்ன? ஒரு வைல்டு கேட், ஒரு காட்டு பூனை. அதைத்தான், அது வந்து அதோட இரையை பிடிக்கிறதைத்தான் அவர் பார்த்தார். இட் வாஸ் நாட் வாட் ஹி வாஸ் வெயிட்டிங் டு see. அவர் அதை பார்க்க எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்தது அந்த பறவையை பார்க்கத்தான். he even got scared. அவருக்கு ஏன் பயமாக கூட இருந்தது. however he felt happy after some time since he loved animals. ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என்னென்னா அவருக்கு வந்து மிருகங்களை பார்க்குறது, பறவைகள் மட்டும் இல்லை எல்லா மிருகங்களையும் பார்க்குறதுலையும் அவருக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்குது. After a while the wild cat moved away from the tree and disappeared to the wilderness. அப்போ ஒரு கொஞ்ச நேரம் பிறகு வந்து அந்த காட்டுப்பூனை வந்து அந்த இடத்தை விட்டு மறுபடி காட்டுக்குள்ளேயே போய் மறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு கதை எழுதலாம். இப்போ நாங்கள் இந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் விபரித்து எழுதணுமெண்டா எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த கதையை வந்து இப்படி ஒரு விதத்தில் எழுதியிருக்கணும். உங்களோட எல்லாருக்குமே வந்து வித்தியாசமான கற்பனைகள் இருக்கும். உங்களோட கதை வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் மேஜிக்
பைனாகுலர்ஸ் மூலமாக ஒரு மேஜிக்கலான ஒரு பேர்ட் பார்க்குறது, ஒரு யூனிகார்ன் அல்லது ஒரு அதிசயமான ஒரு பறவை, இப்படி என்ன மாதிரியாகவும் நீங்கள் உங்களோட கதையை கொண்டு போகலாம். இப்போ இந்த கதையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். He was waiting for several more minutes. He didn't give up. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார், ஏன்னா அவருக்கு அந்த பறவையை பார்க்கணுமென்றனால. He knew he had to be patient to get a glimpse of an oriole. அவர் வந்து பொறுமையாக இருந்தால் தான் அந்த பறவையை பார்க்கலாமென்று அவருக்கு விளங்கிச்சு. At one point he couldn't believe his eyes. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட கண்ணையே நம்ப முடியல. Finally he was seeing an oriole, a rare bird. கடைசியாக அவர் ஆசைப்பட்ட பறவையவே அவர் பார்க்குறார். அது வந்து ரொம்பவே அரிதான ஒரு பறவை. Moreover it was a golden oriole. அது அதை விட ஒரு அரிதான ஒரு பறவை. That was exactly what he was looking for. He called his sister too. அவர் வந்து அவரோட அக்கா அல்லது தங்கையும் கூப்பிட்டாங்க. They both enjoyed the sight. ரெண்டு பேரும் அதை ரசித்து பார்த்தாங்க. They described everything to their parents. அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பெற்றோர்கள்கிட்ட இந்த நடந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. He thanked his parents for buying him binoculars for his birthday. அப்போ அவர் வந்து அவரோட பெற்றோர்களுக்கு நன்றி சொல்றார், எனக்கு ஒரு பைனாகுலர் வாங்கி தந்ததுக்கு ரொம்ப நன்றி என்று. To his utmost joy, they told him that the next family trip would be a wildlife park. அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சாம். ஏன் அவங்களோட பெற்றோர்கள் சொன்னாராம், அவங்களோட அடுத்த குடும்ப சுற்றுலா பயணம் வந்து ஒரு வைல்ட் லைஃப் பார்க், அதாவது காட்டு மிருகங்கள் எல்லாம் வந்து சுதந்திரமாக சுற்றி திரிகிற ஒரு சரணாலயத்துக்கு தான் போக போகிறோம்னு சொன்னாங்க. Now let's look at activity 11. Fill in the blanks using the passive verb form. Passive verbs and என்னன்னு நான் ஒருக்கா பார்க்கணும். Be plus past participle of the verb. அப்போ நாங்கள் be verbs என்னன்னு பார்ப்போம். Of course நாங்கள் எல்லா passive verb எல்லாத்தையும் அதில் யூஸ் பண்ண போகிறது இல்லை, நாங்கள் ஒரு சிலதுகளை பார்ப்போம். Am, is, are, was, were, been, being, இதெல்லாம் தான் be verb. Past participle என்றது உங்களுக்கு தெரியும். verb-க்கு வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. past tense form, present participle form, அதாவது ing ஆட் பண்ணி நாங்கள் வந்து அப்போ walk-ண்டா walked வந்து past tense, walking வந்து present participle, past participle-ம் walked தான். அப்போ நாங்கள் வந்து past participle நல்லா தெரிஞ்சிருந்தா தான் எங்களால் இந்த ஆக்டிவிட்டியை வந்து சுலபமாக எங்களால் செய்ய முடியும். Now let's look at the first activity. இப்போ நாங்கள் இதில் வந்து கரெக்டான verb form, passive verbs எழுதி நாங்கள் வந்து ஃபில் பண்ணணும். Last night a van hit by a truck in Rikilagaskada town around 10 p.m. அப்போ yesterday nightனா அது பாஸ்டில் எழுதணும். ஸோ van was hit, ஏன்னா hitted past participle hit தான். 7 people in the van blank injured and taken to the hospital. அப்போ அந்த இடத்துல plural என்றனால were injured. One patient seriously injured. ஒரு patient வந்து ரொம்பவே மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார். அப்போ வந்து ஒரு பேஷண்ட்ன்றது சிங்குலர்னால was seriously injured. The hospital authorities say that though the injuries are critical, the patient is in a stable condition. அப்போ ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேஷண்ட் வந்து அவங்க அடிபட்ட காயமெல்லாம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக மோசமாக இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க வந்து அவங்களோட நிலை வந்து கண்டிஷன் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The others have sustained mild injuries. ஆனால் மற்றவர்கள் என்னது, அவங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் பலத்த அடி இல்லை. And 2 patients already discharged. அப்போ 2 patients வந்து இப்போவே அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டுட்டாங்கன்னு எழுதியிருக்காங்க. அப்போ 2 patients have already been discharged. The others are still treated in hospital.
அப்போ the others அவங்க வந்து இப்பயும் அவங்க வந்து வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்காங்க. ஸோ the others are still being treated in hospital but are expected discharge. are expected ண்டா என்னது அவங்க வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்போ future tense. அப்போ இதனால நாங்கள் இங்கே என்ன எழுதணும் are expected to be discharged. most probably by tomorrow. இப்போ நாளைக்குள்ள அவங்களும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. The police say that the investigations are conduct. police என்ன சொல்றாங்க இன்வெஸ்டிகேஷன் விசாரணைகள் வந்து நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ are being conducted நடந்து கொண்டிருக்கு அப்படின்றனால being நாங்கள் இங்கே எழுதுறோம். are being conducted and a case will file against the guilty party. அப்போ again இது future tense வரனால case will be filed against the guilty party. இதுக்கும் நாங்கள் passive verbs எழுதணும். South Asian Games SAG are a multi-sport competition held in South Asia. SAG என்றது வந்து நிறைய விதமான விளையாட்டு போட்டிகளை கொண்ட ஒரு போட்டி. அது வந்து தென் ஆசியாவில் நடக்கிற ஒரு போட்டி. This event is governed by the South Asian Sports Council. இப்போ இது இங்கே நாங்கள் எழுதணும் the event is governed யாரால கண்காணிக்கப்படுது South Asian Sports Council and hold every 2 years. அப்போ இதுக்கு past participle என்ன and held every 2 years. Currently 8 countries namely Sri Lanka, India, Pakistan, Maldives, Afghanistan, Bangladesh and Bhutan take part in this sporting event. இந்த 8 நாடுகளும் இதில் பங்கு பெற்றுறாங்க. The first South Asian Games held in 1984. அப்போ the first South Asian Games was held in 1984 in Kathmandu, Nepal. அப்போ நேபாளில் தான் முதல் முறையாக இந்த ஸ்போர்ட்ஸ் நடந்திருக்கு, இந்த காம்படிஷன் நடந்திருக்கு. During that time, this competition called, அப்போ was called South Asian Federation Games. அப்போ அந்த நேரம் 1984 வந்து என்ன பேர் இந்த காம்படிஷனுக்கு இருந்திருக்கு South Asian Federation Games. In 2004 it renamed. அப்போ it was renamed. The event called South Asian Games ever since. இந்த event அந்த நேரத்தில் இருந்து இப்போ வரை ever since South Asian Games என்று தான் இந்த காம்படிஷனுக்கு இந்த காம்படிஷன் தான் அழைக்கப்படுகிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ நாங்கள் என்ன எழுதணும் has been called ever since என்று வரனால. The last SA Games were held in Dhaka, Bangladesh in 2010. The next event held in India in December 2015. இப்போ அடுத்தது முறை எங்கே நடக்க போகுது இந்தியாவில் நடக்க போகுது. அப்போ நாங்கள் இங்கே என்ன எழுதணும் the next event will be held. Held in India in December 2015 நாங்கள் எழுதணும். Read the extract and answer the questions. அப்போ எங்களுக்கு இங்கே ஒரு கதை, ஒரு பெரிய கதையில ஒரு சின்ன பகுதியை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து அதை வாசித்து கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில் எழுதணும். ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். Goddess Demeter and her daughter Persephone. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு கிரீக் மித்தாலஜி, ஒரு கிரேக்க மித்தாலஜி கதையை தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ மித்தாலஜினா என்ன? இப்போ எங்களோட இதுகள்லையும் வந்து எங்களோட ஊர்களில் எங்களோட கலாச்சாரத்துலேயும் வந்து எங்களோட நாட்டிலையும் நாங்கள் வந்து நிறைய பழைய கதைகள் இருக்குது. நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வழி வழியாக சொல்லி வந்த கதை. அதே மாதிரி கிரேக்க நாட்டில் இருக்கிற ஒரு கதை தான் இது.
Demeter was the Greek goddess of harvest. அதாவது டிமீட்டர் தான் அந்த கிரேக்க கடவுள். எதற்கான கடவுள்? harvest, விளைச்சலுக்கான கடவுள். She was a kind and gentle goddess. அவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு கடவுள்? அவங்க வந்து ரொம்பவே கருணையான ஒரு ஜென்டிலான goddess. She made the weather mild and helped the crops to grow. அவங்க மூலமா தான் காலநிலை வந்து மாறி விளைச்சல் எல்லாம் நல்லா நடக்குதுன்னு கிரேக்க மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க. During those days, people had all they wanted to eat. அந்த காலத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா விதமான சாப்பாடும் உங்களுக்கு நேரத்துக்கு கிடைச்சது. ஏன்னா விளைச்சல் வந்து நல்லபடியாக நடந்தனால. Demeter had a beautiful daughter named Persephone. இப்போ டிமீட்டருக்கு வந்து ஒரு மிக அழகான ஒரு மகள் இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் வந்து பெரஸ்ஃபோன். Mother and daughter loved each other and enjoyed their time together. இப்போ அம்மாவும் மகளும் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் இருந்திருக்காங்க. With time, Persephone grew into a beautiful young woman. காலம் செல்ல செல்ல பெரஸ்ஃபோன் வந்து ஒரு மிக அழகான இளம் பெண்ணாக மாறினாங்க. One day, Hades, the god of the underworld, saw Persephone and wanted to make her his wife. அப்போ ஹேடிஸ் என்றவர் வந்து அண்டர்வேர்ல்ட், பாதாள உலகத்தில் கடவுள். அப்போ அவர் வந்து பெரஸ்ஃபோனை பார்த்து அவங்களோட அழகில் வந்து மயங்கி அவங்கள வந்து தன்னை மனைவியாக்கணும்னு அவர் நினைச்சார். ஸோ he took her to the underworld by force. அப்போ அவர் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி பாதாள லோகத்தை கூட்டிகிட்டு போயிட்டார். When Demeter got to know about this, she became sad and angry. அப்போ டிமீட்டருக்கு இது தெரிய வந்தோடனே, அம்மாவுக்கு தெரிய வந்தோடனே அம்மா என்ன செஞ்சுருக்காங்க? அவங்க மிக கவலையாகவும் மிக கோபமாகவும் இருந்திருக்கு. She refused to grow crops until she got her daughter back. Refused to grow crops. Remember, she is the goddess of harvest. அதனால அவங்களுக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் இருந்தது. அவங்க என்ன செய்கிறாங்க? எனக்கு இந்த மகள் திரும்பி கிடைக்கிற வரைக்கும் பூமியில் விளைச்சலே நடக்காது என்று சொல்கிறாங்க. The earth became barren. பூமி வந்து தரிசு நிலமாக போக ஆரம்பிச்சிருச்சு. People had no food. மக்களுக்கு உணவும் இல்லாமல் இருந்தது. They prayed to Zeus, the king of gods, asking his help. Zeus தான் வந்து கடவுள்களின் மன்னன் என்ற மாதிரி. அப்போ அவர்கிட்ட வந்து அவங்க உதவி கேட்குறாங்க. Zeus felt sorry and ordered Hermes, the messenger god, to bring Persephone back from the underworld. அப்போ Zeus வந்து மக்கள் மேலே பரிதாபப்பட்டு ஹெர்மீஸ் என்ற அவருடைய மெசஞ்சர், தூதுவர்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருந்தார், அவரை அனுப்பி பெரஸ்ஃபோனை வந்து பாதாள உலகத்துலேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறார். Meanwhile, Persephone was also unhappy in the underworld. பெரஸ்ஃபோனுக்கும் சந்தோஷம் இல்லை பாதாள உலகத்தில் இருக்கிறது. She missed her mother and refused to eat anything. அவங்களுக்கு வந்து அவங்க தாயை ரொம்பவே அவங்க மிஸ் பண்ணாங்க. அதனால அவள் சாப்பிடவே இல்லை. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். பட் ஹேடிஸ் வாஸ் வெரி கைண்ட் டு ஹர். ஆனால் ஹேடிஸ் வந்து அவங்க மேலே ரொம்ப கருணையாக இருந்தாரா. He persuaded her to eat some pomegranate seeds. He persuaded her. அவள் வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியிருக்கார். திரும்ப சொல்லி கெஞ்சி கேட்டு அவள் மாதுளம் பழ விதைகளை சாப்பிட கொடுத்துருக்கார். Persephone did not know about the rule that said those who eat something in the underworld would have to stay there. ஆனால் பெரஸ்ஃபோனுக்கு தெரியாது, பாதாள உலகத்தில் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பாதாள உலகத்திலே காலம்புறா இருக்க வேண்டும் என்ற அந்த ரூல் வந்து அவங்களுக்கு தெரியாது. When Hermes arrived in the underworld, she had already eaten the pomegranate seeds. ஆனால் ஹெர்மீஸ் வந்து பார்க்குற நேரம் அவள் வந்து ஏற்கனவே அந்த மாதுளம் பழ விதைகளை சாப்பிட்டுட்டான். You know the rules, Hades said. She can live with her mother for 8 months. But during the last 4 months, she has to live here as the queen of the underworld. அப்போ ஹேடிஸ் வந்து ஹெர்மீஸ்கிட்ட சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும், அவங்க வந்து 8 மாதம் அவங்களோட தாயோட பூமியில் வாழலாம், ஆனால் கடைசி 4 மாதம் என்னோட பாதாள உலகத்தோட ராணியாக வாழணும்னு சொல்லியிருக்கிறார். திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த 4 seasons. இந்த கதை வந்து 4 சீசன்ஸ் காலநிலை மாற்றத்தை வந்து எடுத்துக்காட்டுற ஒரு கதையாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இலங்கை மாதிரி
தட்பவெப்பநிலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற நாட்டில் வந்து நாங்கள் ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி. எங்களுக்கு வந்து 4 சீசன்ஸ் இல்லை. எங்களுக்கு வந்து மழை பெய்யும், கோடைக்காலம் அல்லது மழைக்காலம் அப்படி தான் இருக்குது. ஆனால் வெளிநாடுகளில், கிரேக்கம் மாதிரி நாடுகளில் வந்து 4 சீசன்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். அதை எடுத்து கூறுற ஒரு கதையாக தான் இது இருக்குது. டிமேட்டர் இஸ் ஹாப்பி வென் பெரஸ்ஃபோன் லிவ்ஸ் வித் ஹர். அப்போ டிமேட்டர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அந்த 8 மாதம். பெரஸ்ஃபோன் தன்னோட மகள் தன்னோட இருக்காங்க. In her happiness, she makes crops grow healthy and flowers bloom everywhere. அவங்களோட சந்தோஷத்தில் வந்து அவங்க வந்து விளைச்சலை உருவாக்குவாங்க, பூக்கள் எல்லாம் மலர்ந்து சந்தோஷமாக இருக்கு. These are the spring, summer, autumn seasons. இதுதான் ஸ்ப்ரிங்கும் சம்மரும் autumn season. But towards the end of the autumn, when Persephone goes back to underworld, Demeter becomes sad. அப்போ தன்னோட மகள் வந்து கடைசி 4 மாதம் அவரோட இல்லாதனால டிமீட்டருக்கு வந்து ரொம்பவே கவலையாக இருக்கு. Leaves fall, crops are at an end and land becomes barren. This is the cold winter season. அதனால தான் கடைசி 4 மாதங்களும் பனி காலம். வின்டர் சீசனில் எதுவுமே வளராது, எந்த கிராப்ஸ் எந்த விளைச்சலும் நடக்காது. என்னென்னா பெரஸ்ஃபோன் வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க என்றனால பெரஸ்ஃபோனுக்கும் கவலை, டிமீட்டருக்கும் கவலை. அப்போ 2 பேருக்கும் கவலை. தாய்க்கு ரொம்பவே கவலைன்றனால அவள் வந்து எந்த விளைச்சலையும் அனுமதிக்க மாட்டாள். இதன் மூலமாக, இந்த கதை மூலமாக, இந்த மித்தாலஜி மூலமாக வந்து என்ன சொல்ல வராங்க, அவங்க வந்து இந்த 4 சீசன்ஸையும் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Now let's answer the questions. Demeter was the goddess of war? No. Harvest? Wisdom. Goddess of harvest. Persephone was Demeter's sister, niece, daughter. மகள் இல்லையா? God blank took Persephone to the underworld. எந்த கடவுள் கூட்டிட்டு போயிட்டார்? Hades. When Demeter found out that her daughter was taken to the underworld, she caused a huge flood. அவங்க வந்து கோபத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை உருவாக்குனாங்களா? இல்லை. Declared war against Hades. Hades எதிராக போர் அறிவித்தல், அறைகூவல் விட்டாங்களா? இல்லை. Refused to grow crops. அவங்க வந்து விளைச்சலை அனுமதிக்காம இருந்தாங்க. Persephone ate some sunflower seeds, pomegranate seeds, apple seeds. Pomegranate seeds in the underworld. In the end, Persephone was to live in the underworld. காலம்புரா பாதாள லோகத்தில் வாழ போனாங்களா? இல்லை. 8 months with her mother and 4 months in the underworld. What did Demeter do when she found out about what happened to her daughter? Demeter வந்து என்ன செஞ்சாங்க? She refused to grow crops. Persephone did not know about a rule. What was it? ஒரு ரூலை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அது என்னது? அண்டர்வேர்ல்டில் ஏதாவது சாப்பிட்டா அங்கே காலம்பூரா இருக்கணுமென்ற ரூல். ஸோ we can write, if you eat something in the underworld, you have to stay there forever. You have to live there forever. Find singular or plural nouns of the following from the story. The leaf, the plural என்ன? Leaves. Wives, the singular வந்து wife. This ancient story tries to explain a natural phenomenon. What is it? இப்போ இந்த ஏன்ஷன்ட், இந்த பழைய ரொம்ப பழைய கதை வந்து ஒரு இயற்கை நிகழ்ச்சியை வந்து விளங்கப்படுத்த முயற்சி செய்யுது. அப்போ நாங்கள் வந்து எப்படி இதுக்கு ஒரு பதில் எழுதலாம்? கொஞ்சம் கிளியரான ஒரு பதில் ஒன்று எழுதணும். ஸோ we can start writing like this. This story explains how the seasonal changes
changes occur every year. Occur within a year, every year அப்படியும் எழுதலாம். அடுத்ததா நாங்க என்ன சொல்லலாம்? It also explains the types of changes that can be seen in the seasons. The types of changes that can be seen in the season. என்னென்ன seasons? Spring, summer, autumn, and winter. Now let's move on to the next activity. Complete the conversation with the correct form of the verb. நாங்க வந்து சரியான form of the verbல நாங்க வந்து complete பண்ணணும். நாங்க முதல்லையும் பார்த்தோம் என்ன மாதிரியான வித்தியாசமான forms of the verb இருக்கு. கரெக்டா tense அவதானிச்சு நாங்க மாத்தணும். Satish, Adrian, there you are. I've been looking all over for you. Satish, Adrian, நான் உங்களை எல்லா இடத்துலையும் தேடிக்கொண்டு இருந்தேன். Hi, Senura. We've been here all the time. So, we've been here all the time. நாங்க இங்க தான் இருந்தோம். We are a little busy. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்றேன். Senora asks, what you do with that map? அப்ப அங்க வந்து present continuous tenseல எழுதணும். So, what are you doing with that map? அந்த மேப்பை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? Are you trying to memorize the places? So, we have to write, are you trying? நீங்க என்ன அந்த இடங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முயற்சி செஞ்சு கொண்டிருக்கீங்களான்னு கேட்குறேன். No, we try to plan the trip. இல்லை நாங்கள் வந்து ட்ரிப்பை பிளான் பண்ணி கொண்டிருக்கோம் என்று சொல்கிறேன். ஸோ we are trying. ஸோ again present continuous tenseல தான் நாங்கள் இது எழுதணும். What trip? என்ன சுற்றுலா பயணம் என்று கேட்குறேன். Don't you know? உங்களுக்கு தெரியாதா? Our class go on a trip every year. So, simple present tense. Our class goes on a trip every year. We do it since grade 6. நாங்கள் 6ஆம் ஆண்டிலிருந்தே நாங்கள் இது செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். அப்போ we have been doing. So, present perfect continuous. How exciting! Oh, கேட்கவே எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஸோ where you go this time? அப்போ நீங்கள் இந்த தடவை எங்கே போகிறீங்க என்று கேட்குறார். ஸோ we can write that in present continuous tense. Where are you going this time? Well, we not decide yet. அப்போ அங்கே இன்னும் அதை முடிவெடுக்கலை. Well, we have not decided yet. Present perfect tense எழுதியிருக்கேன். Last year we go to Sigiriya. Again simple past. We went to Sigiriya. The year before that it was Gaul. அதற்கு முதல் வருஷம் வந்து நாங்கள் காலுக்கு போனோம். You have any suggestions? Do you have any suggestions? உங்களுக்கிட்ட எதுவும் ஐடியா இருக்கான்னு கேட்குறாங்க. How about பின்னவல எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ்? ஏன் நீங்கள் பின்னவல யானைகள் சரணாலயத்துக்கு போய் பார்க்கக்கூடாது? Have you be there? Be the past participle என்ன? Being. No, we have not. There's no change there.
we need to just write it as it is. இல்லை நாங்கள் அங்கே போனதே இல்லை. I think it's a good idea. Isn't it, Ami? Again, no change. I think it's a good idea. Yes, I think so too. Yes, அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. We talk to the others tomorrow and see. The future tenseல இருக்கிறனால we will talk to the others and see. Thanks for the idea, Senura. My pleasure. ஐடியா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி நாங்கள் இந்த கான்வர்சேஷனை நிறைவு செய்யலாம். Activity 14. The following chart shows the popular forms of entertainments among a set of 16-year-old students. இப்போ நாங்கள் வந்து சார்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு தான் போக போகிறோம். அந்த சார்ட் எதை பற்றினது, என்ன விதமான என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வந்து 16 வயசு பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். Study the chart and write a description about it. சார்ட்டை படித்து நாங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். Try to interpret the chart. நாங்கள் வந்து சார்ட்டை கரெக்டாக விளங்கி கொள்ளணும். Guess reasons for the popularity of these forms of entertainment. இப்போ இதில் நாங்கள் என்ன காரணம்ன்றதையும் நாங்கள் கெஸ் பண்ணி அது யூகிச்சு எழுதணும். You may use the following phrases and words. The following graph represents horizontally, vertically, majority, minority, the most or least popular, the highest or lowest number. இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த சார்ட்டை இன்டர்பிரேட் பண்ணி பேராகிராஃப் எழுத போகிறோம். சார்ட் ஒருக்கா பார்ப்போம். என்ன விதமான என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது? மூவிஸ், திரைப்படம் பார்க்குறது, மியூசிக், இசையை கேட்குறது, டெலிட்ராமா, டிவி சீரியல் பார்க்குறது, டான்ஸிங், நடனம் ஆடுறது, ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ். ரோலர் கோஸ்டர் உங்களுக்கு தெரியும், அந்த சர்க்கரை வைத்து நாங்கள் வந்து நிறைய வித்தியாசமான அந்த ரைட்ஸ், நீங்கள் வந்து லேஷர் வேர்ல்ட் மாதிரியான இடங்களோ இல்லாட்டி வேறு ஒரு சில இடங்களில் போனால் உங்களுக்கு கார்னிவல்லாம் ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் இருக்கும். சுற்றி சுற்றி ரொம்ப வேகமாக நாங்கள் ஒரு பிரயாணம் போகலாம். The following graph represents the popular forms of entertainment among a set of grade 11 students. அது நீங்கள் கேள்வியிலேருந்து எடுத்தே நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிடலாம். The vertical axis shows the number of students. Vertical axis. இதில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் எங்களுக்கு இருக்கு. Whereas the horizontal axis shows the diverse forms of entertainment. Diverse னா வித்தியாசமான entertainment. The majority of students enjoy watching teledramas. Majorityக்கு என்ன பிடிச்சிருக்கு? டிவியில் நாடகம் பார்க்க பிடிச்சிருக்கு. The second highest number of students like to watch movies. ரெண்டாவதா எந்த ஃபார்ம் அதிகமாக பிடிச்சிருக்கு? திரைப்படம் பார்க்குறது. The number of students who likes both watching TV and movies suggest that they spend a lot of time with the TV. அப்போ ரெண்டு நம்பரையும் பார்க்குற நேரம், அந்த நேரம் டிவி ட்ராமா பார்க்குறதும் சரி, திரைப்படங்கள் பார்க்குறதுலையும் நாங்கள் இதை விளங்கி கொள்ள முடியுது. நிறைய மாணவர்கள் வந்து டிவியோட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. A comparatively lesser number of students like music. இது ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்குற நேரம் குறைந்த அளவு மாணவர்கள் வந்து இசையை விரும்புகிறாங்க. This shows that the popularity of music among children is decreasing. இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? சிறுவர்கள் மத்தியில் இசையோட பாப்புலாரிட்டி வந்து குறையுது. The least popular form of entertainment is roller coaster rides. The reason behind this small number could be the lack of theme parks in this country. நிறைய பேருக்கு வந்து ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் விருப்பமாக இல்லை, ரொம்பவே குறைவான அளவு. ஏன்? எங்கட நாட்டில் நிறைய தீம் பார்க்ஸ் இல்லை. எப்போயாவது இருந்துட்டு தான் கார்னிவலம் வர்றனால நிறைய பேருக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை. Overall, it is seen that more children tend to enjoy TV related activities. டிவி சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு. Let's look at the last activity now. Select one of the vacancies and prepare an application. கொடுத்துருக்கிற வேக்கன்சியில் வந்து நாங்கள் ஒன்றை தெரிவு செஞ்சு நாங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். You should include your personal information, educational and other qualifications, work experience if any, and names of 2 non-related referees. இப்போ இதெல்லாம் என்னன்னு நாங்கள் ஒன்றொண்டா பார்ப்போம். முதல்ல வேகன்சி என்னன்னு பார்ப்போம். ஜாப் இன்ஃபோ கேட்டகரி ஸ்கூல் லீவர்ஸ் வித் GCE O level. அதாவது உங்களோட O level ரிசல்ட்ஸை வச்சு
ஸ்கூலில் விட்டு விலகினாக்களுக்கான ஒரு ஜாப் வேக்கன்சி தான் இது. ஜாப் டைட்டில் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், ஏஜ் பிட்வீன் 18 to 24 years, salary negotiable, அதாவது பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற ஒரு salary. க்ளோசிங் டேட் 2015 8/3, அதாவது 8ஆம் மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே அனுப்பி வைக்கணும். should be able to handle basic emails and MS Office packages, அதாவது ஒரு மின்னஞ்சலை வாசித்து விளங்கி ரிப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் MS Office package, Word, Excel, PowerPoint இதெல்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். apply to manager, HR, Rainbow Toys Private Limited, Hunasgiriya. Contact Miss Darshani and their number for further clarifications. யாருக்கு எழுதி அனுப்பணும் இங்கே இருக்கு. இன்னொரு வேகன்சி ஒன்று நாங்கள் பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் வாண்டட். மேனேஜ்மெண்ட் செக்ஷனில் வந்து ட்ரெயினியாக வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேடுறாங்க. யங் ஸ்கூல் லீவர்ஸ் 18 years and above with GCA A level for the above post. அப்போ இந்த வேகன்சி என்ன தேடுறாங்க? 18 வயசுக்கு மேற்பட்ட A level முடித்து இருக்கிற பிள்ளைகளை தான் தேடுறாங்க. ability to work in English is preferred. ஆங்கிலம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்று சொல்லியிருக்காங்களா? இல்லை, ப்ரிஃபர்ட். ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் அது ஒரு கூடுதல் ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. ப்ளீஸ் வாக் இன் வித் யோர் கம்ப்ளீட் CV between 9 and 4 PM to Aspiration Sri Lanka Private Limited, 27 Second Cross Street, Avisavella. கம்ப்ளீட் CV என்ற என்ன? கரிக்குலம் விட்டே, உங்களோட ரெஸ்யூமே, நீங்கள் உங்களோட தகமைகள் உங்களோட பற்றி எல்லாம் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை தான் நாங்கள் CV என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் எடுத்து நாங்கள் வந்து இதை எல்லாத்தையும் நாங்கள் ஃபில் பண்ணுவோம். நாங்கள் முதலாவது ஒருக்கா பார்ப்போம். இப்போ இதில் நேம் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேர், உங்களோட பேரையும் நீங்கள் போகலாம். இதில் வந்து நாங்கள் ஜே வில்சன் என்ன எழுதலாம். அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், நம்பர், முதல்ல நம்பர் எழுதணும், அப்புறம் ஸ்ட்ரீட் நேம் எழுதணும், அப்புறம் எங்கே இருக்குது ரெண்டும் எழுதணும். டெலிஃபோன், ஆல்டர்னேட் ஃபோன். இப்போ வந்து நீங்கள் 2 நம்பர் கொடுக்கணும். இப்போ ஒன்றுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் எழுதலாம், இன்னொன்றுக்கு வந்து வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் நம்பரை எழுதலாம். இமெயில் உங்களுக்கு விருப்பமான மாதிரி எழுதலாம். jwilson@gmail.com எழுதலாம். நம்பர்ஸ் கூட இதில் ஆட் பண்ணலாம். jwilson96 அப்படி ஏதாவது எழுதலாம். நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கன். ஸ்கூல் அட்டெண்டட், இவர் என்ன பாடசாலைகளுக்கெல்லாம் போயிருக்கிறார். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஞாபகம் இருக்கா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நாங்கள் இந்த முதலாவது வேகன்சியில் வந்து O level தான் கேட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் சப்ஜெக்ட் அப்புறம் கிரேட் நீங்கள் எடுத்திருக்கிற ரிசல்ட்ஸை ஒவ்வொன்றா இதில் நீங்கள் எழுதணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் என்னெல்லாம் எழுதலாம்? நீங்கள் வந்து ஏதாவது கிளப்ஸ் அண்ட் சொசைட்டியில் இருந்தீங்களா, எங்கேயாவது பிரசிடெண்ட் அல்லது ஒரு செக்ரட்டரி போஸ்ட் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் எழுதலாம். அப்போ மெம்பர் ஆஃப், பிரசிடெண்ட் ஆஃப், ஒரு ஏதாவது ஒரு அசோசியேஷன் எல்லாம் ஆஃப் த இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் வந்து உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் இங்கே எழுதலாம். ஸ்கில்ஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன? அதிகமாக இதை தவிர்த்து மேலதிகமாக உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை நீங்கள் எழுதலாம். நான் ரிலேட்டட் ரெஃபரன்ஸ், அதாவது கொஞ்சம் உங்களோட சமுதாயத்தில் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கிற யாராவது ஒருத்தர், வழக்கமாக வந்து உங்களோட பாடசாலை அதிபராக இருக்கலாம் அல்லது ஆனால் அவங்க உங்களுக்கு வந்து சொந்தம் இல்லாதவர்களாக இருக்கணும். அவங்க உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட 2 பேரோட பெயர், அவங்களோட வேலை, அவங்களோட சீல், அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் நீங்கள் எழுதி கொடுக்கணும். அப்போ சப்போஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களை பற்றி அவங்க விசாரிக்கலாம். இது வந்து ஜாப் அப்ளிகேஷன், ஒரு விண்ணப்ப படிவம் தான் இப்படி. இப்போ நாங்கள் வந்து
ஒரு கரிக்குலம் விட்டே, அதாவது ரெஸ்யூமே எப்படி இருக்குமென்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட நேம், உங்களோட பேர் எழுதணும், கான்டாக்ட் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் என்ன, மொபைல் ஃபோன், இமெயில் எல்லாம் எழுதலாம். இது வந்து 2வது ஜாப் வேகன்சிக்கு வச்சு பார்த்தோம்னா பர்சனல் ப்ரொஃபைல். அதில் என்னெல்லாம் வரும், உங்களோட நேம், ஏஜ், அதெல்லாம் வரும். நேம், ஏஜ், அட்ரஸும் வரும். அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, நீங்கள் எடுத்த ஏதாவது அவார்ட்ஸ் இருக்கா, அதெல்லாம் எழுதணும். எஜுகேஷன், இதுக்கு நீங்கள் உங்களோட ஏ-லெவல் எஜுகேஷன், ஏ-லெவல் ரிசல்ட்ஸ் எழுதலாம். ஏன்னா 2வது ஜாப்ல ஏ-லெவல் ரிசல்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், வழக்கமாக வந்து ஸ்கூல் லீவர்ஸுக்கு வந்து அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் ஒரு நார்மலாக ஒரு சிவியை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வயது கூடியிருந்தால் நீங்கள் கட்டாயம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் எழுதியிருக்கணும். அதே மாதிரி ரெஃபரன்ஸும் எழுதியிருக்கணும். Now we have finished all the activities of revision paper 2. I hope you all understood and you all did the revision paper with me.